ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வேஸ்ட்டாக இருக்க ஓல்டு saree, அப்புறம் வேஸ்ட்டாக இருக்க சுடிதாரோட அந்த ஷால், காட்டன் ஷால் அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ரொம்பவே அழகான திக்கான ஒரு டோர்மேட் பண்ண போகிறோம். ஸோ இது பண்ணுறதுக்கு நமக்கு வந்து தையல், ஊசி அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஒரே ஒரு ஊக்கு இருந்தால் போதும், அதாவது சேஃப்டி பின். ஸோ அது இருந்துச்சுன்னா போதும், இவ்வளோ அழகான ஒரு டோர்மேட் நீங்கள் ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து காட்டன் ஷால், இந்த மாதிரி ஓல்டு சுடிதார்லேருந்து வேஸ்டான ஷால் எல்லாமே எடுத்திருக்கேன். இதை எப்படி நம்ம கட் பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி உங்கள் 4 விரல்கள் இருக்கிற அளவுக்கு இந்த லென்த்துக்கு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. எல்லா பீஸையுமே நீங்கள் வந்து இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிழிச்சு வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்று அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி பிட்டாகவே வச்சுக்கோங்க. சேரீயில் கூட நீங்கள் இந்த மாதிரி கிழிச்சிக்கலாம். பூனம் சேரீ, காட்டன் சேரீ, ஸோ எதுவாக இருந்தாலுமே நீங்கள் இந்த மேட் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே அது போல் கிழிச்சு வச்சுருக்கேன். ஸோ சுடிதார் என்னென்ன கிளாத் வேஸ்ட்டாக இருக்கும், ஸோ அது எல்லாமே நல்லா நீளமான கிளாத்தாக இருந்தால் எடுத்துக்கோங்க. பெட்ஷீட்டில் கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் வந்து எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன். ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டு அதை வந்து இந்த மாதிரி 2ஆக மடித்து வச்சுக்கலாம். நல்ல ஒரு ஊக்கு ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இது நமக்கு தேவைப்படும். ஸோ இங்கே வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இப்போ 2ஆக மடித்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பீஸ் வந்து இப்போ நான் வந்து நாட் போடுறேன் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நாட் போட்டுக்கணும். இப்படி மேலால் கொடுத்து இந்த கிளாத்தோட கீழ்ப்பக்கமாக கொடுத்து நார்மலாக நம்ம போடுற நாட்டு தான். ஸோ இது போல் போட்டுட்டு ரொம்ப இருக்காமல் கொஞ்சம் லூஸாகவே இந்த நாட்டு வச்சுக்கோங்க. அகெயின் இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த துணிக்கு மேலே கொடுத்து கீழால் எடுத்திங்கன்னா அகெயின் உங்களுக்கு நாட் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து நான் சொல்கிறத விட அதை பார்க்கும்போது உங்களுக்கு வீடியோவில் கிளியராக புரியும். இது போல் நீங்கள் வந்து உங்களோட அந்த மேட்டோட லென்த் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு 15 போட்டுக்க போகிறேன் நான். இந்த மாதிரி ஒரு 15 நாட் வந்து நான் போட்டுக்க போகிறேன். நல்ல பெரிய மேட் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இந்த மேட் வந்து நீங்கள் நல்லா யூஸ் பண்ணலாம். நம்ம கடையில் வாங்குவோம் இல்லையா, அதை விட சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நமக்கு கிளாத் வந்து இங்கே தீர்ந்துடுச்சு. ஸோ கிளாத் தீர்ந்த உடனே இன்னொரு கிளாத் வந்து நீங்கள் எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து 2 மாடலில் நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நம்ம தையல் யூஸ் பண்ணாமல், ஊசியே யூஸ் பண்ணாமல் இப்படியே நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கிறது. இந்த இடத்தையும் அந்த இடத்தையும் கட் பண்ணிவிட்டு, ஸோ இதுக்குள்ளே அப்படியே இந்த துணியை கொடுத்து எடுத்தோம் அப்படின்னாக்கா நம்மளோட அந்த இப்போ சேர்க்கக்கூடிய அந்த கிளாத் வந்து இது கூட அட்டாச் ஆகிடும். அகைன் நம்ம எப்பயும் போல் பின்னிக்கிட்டே வர வேண்டியதான். இதை விட நம்ம வந்து ஊசி நூல் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா இனிமேல் ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கும் மேட். ஸோ இதையுமே நான் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து அந்த மாடலுமே நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ திரும்பவும் நான் வந்து நாட் போட்டுக்கிறேன். ஒரு 15 நாட் அளவுக்கு நான் போட்டுக்க போகிறேன். இப்படியே கூட நீங்கள் மொத்தமாக எல்லா துணியும் சேர்த்து கூட எடுத்துக்கலாம். இது ஒரு முறை நீங்கள் இந்த மேட் வந்து பின்னிட்டிங்கன்னா உங்களுக்கு அகைன் பின்னுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து அழகாக உட்காந்து நீங்கள் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து கையில் வந்து இந்த மேட் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அதாவது நம்ம க்ரோசீட் எப்படி பின்னுவோம், ஸோ அந்த மாதிரி தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு 15 நாட்டு போட்டுட்டேன். நம்ம ரெட்டையாக மடிச்சுக்கிட்ட அந்த துணியில் ஒரு துணி வந்து அந்த நாட்குள்ளார வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு துணி வச்சு நம்ம வந்து நாட் அகைன் போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து அந்த நாட் போட்டோம் இல்லையா, அந்த துணியில் வந்து அந்த ஓரத்தில் வந்து நான் வந்து இந்த ஊக்கை வந்து போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம இப்படி பின்ன போகிறோம். ஸோ அந்த நாட்குள்ளார கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் நாட் போட்டுக்கணும். அந்த நம்ம ஒவ்வொரு நாட் போட்டுக்கிட்டே வந்தோம் இல்லையா, ஸோ அதுக்குள்ளே தான் நான் இப்போ வந்து ஒவ்வொரு இதாக இந்த சைடில் போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த துணி வந்து உள்ளுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து இந்த நாட் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாட் போட்டுக்கிட்டே வந்தோம் இல்லையா, ஸோ அதுக்குள்ளே இந்த திரும்பியும் இந்த மாதிரி நாட் போட்டுக்கிட்டு வரணும் இந்த சைட்லேருந்து. உங்களுக்கு நான் வந்து தெளிவாக காமிக்கிறேன்.
இதை வந்து ஒன்ஸ் இதை போடுறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஒன்ஸ் இந்த ரவுண்டை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த ஊக்கு வந்து ஒவ்வொரு நாட்குள்ளேயும் இந்த மாதிரி வச்சிங்கன்னா அந்த கஷ்டமே இல்லாமல் அழகாக அந்த ஊக்கு வந்து போகும். இப்படி மேலேருந்து கொடுத்து நம்ம முடிச்சு எப்படி போடுவோமோ சேம் அதே மாதிரி தான். ஆனால் இந்த துணியை வச்சுட்டு நம்ம வந்து முடிச்சு போடுறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த சைடில் ஒரு 15 போட்டோம் இல்லையா, ஸோ அதுக்கிட்ட நம்ம இப்போ நெருங்கிட்டோம், முடிக்க போகிறோம். இப்போ நான் வந்து ஓவல் ஷேப்பில் பண்ணிகிட்ருக்கேன். இதுவே வந்து ரவுண்டாக பண்ணலாம், கட்டமாக பண்ணலாம், சதுரமாக பண்ணலாம், நிறைய மாடலில் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நிறைய ஐடியாஸ் வரும். இல்லை இது மாதிரி வேறு வேறு டிசைனில் பண்ணணும் அப்படின்னாலுமே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து அடுத்த வீடியோவில் இது வந்து இன்னும் எப்படி வேறு வேறு டிசைனில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு நாட் போடும்போதும் ரொம்ப இருக்காதீங்க, கொஞ்சம் லூஸாகவே வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஓரத்துக்கு வந்தாச்சு இல்லையா, திரும்ப வந்து நம்ம திரும்பியும் அதே மாதிரியே பண்ணிகிட்டே வர வேண்டியதான். ஸோ இப்போ வந்து நான் வந்து அடுத்த லைனுக்கு வந்துட்டேன். நம்ம தேவைப்படும் போது இந்த கிளாத் வந்து திரும்பியும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கணும். உங்களுக்கு அந்த கிளாத் தீர தீர நீங்கள் திரும்பியும் அந்த கிளாத் வந்து அட்டாச் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்துட்டு இன்னும் ஃபினிஷிங்காக எப்படி ஊசி நூல் வச்சுட்டு உங்களுக்கு அட்டாச் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2 கிளாத்தையுமே சேர்த்து சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இந்த மாதிரி ஊசி நூல் வச்சுட்டு அழகாக தைச்சிக்கோங்க. அப்போ உங்களுக்கு எந்த ஒரு பிசுறுமே தெரியாது. உங்களுக்கு இந்த மாதிரி வேஸ்ட் கிளாத் ரீயூஸ் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் இது போலலாம் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பண்ணும்போது. இப்போ இதை அட்டாச் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ இது வந்து ரொம்பவே ஃபினிஷிங்காக இருக்கும். இது போல் கொஞ்சம் ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் அழகாக மடியில் வச்சுட்டு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. அழகாக பண்ணிகிட்டே நம்ம வந்து டிவி கூட பார்த்துட்டு பண்ணிகிட்டே இருக்கலாம். இது வந்து உள்ளே கொடுத்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸ் வர வரைக்கும் நீங்கள் வந்து இது மாதிரி பின்னிக்கோங்க. இந்த மேட் வந்து நம்ம வந்து ஒரு பின்னல் மாதிரி ரெடி பண்ணுறதுனால நாட் மாதிரி பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதனால் இந்த மேட் சீக்கிரமே பிரிஞ்சு போகாது. ரொம்ப நாட்களுக்கு நல்ல லைஃப் வரும். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து அப்படியே ஒவ்வொரு நாட்குள்ளாரையும் கொடுத்து அகைன் நம்ம முடிச்சு போட்டுக்கிட்டே போகிறோம். உள்ளே வந்து ஒரு கிளாத் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த கிளாத் தீரும் போதும் நீங்கள் வந்து திரும்பியும் கிளாத் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். நான் வந்து நம்ம சேனலில் நிறைய வந்து டோர்மேட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த டோர்மேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போ வந்து நம்ம கிளாத் வந்து தீர்ந்துச்சு பாருங்கள். நான் திரும்பியும் இது போல் அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் நிறைய ரோ பின்னிட்டேன். அநேகமாக இந்த ஒரு ரோவோடு நான் முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம வந்து ஒரே நாட் தான் போடுறோம். ஸோ அதை வந்து சுற்றி போட்டுக்கிட்டே இருக்கோம், அவ்வளோதான். அந்த ஒரு ஊக்கு இருந்தால் போதும், நம்ம ரொம்ப சூப்பராக இந்த மேட் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த ஓரத்தில் இந்த ஊக்கை வந்து நான் மாட்டிட்டு திரும்பியும் பின்ன ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். உள்ளுக்குள்ளே வந்து ஒரு துணி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த துணியை சுற்றி நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு ரோவில் போட்டு அந்த ஹோல்குள்ளார நம்ம இதை விட்டு ஒரு முடிச்சு மாதிரி போடுறோம், அவ்வளோதான். ஒரு 2 ரோ நீங்கள் பின்னிட்டிங்கன்னா அப்படியே சரன்னு கை ஓடும், உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் வந்துட்டு முடிக்க போகிறேன். இப்போ நம்ம இங்கேயுமே இது மாதிரி நாட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி இதை ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த கிளாத்தை அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து அந்த கிளாத்தை உள் சைடாக அப்படி எடுத்து விட்டுடலாம். அதே போல் இந்த கிளாத்தையுமே இதுக்குள்ளே இப்படி கொடுத்து உள் பக்கம் அப்படியே எடுத்துடலாம் ஒரு நாட்டோடு சேர்த்து. இப்போ 2 கிளாத்தையுமே பின் சைடில் வச்சுட்டு தான் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். பின் சைடுமே இந்த மேட்டில் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். 2 சைடுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மேட்டை கொஞ்சமாக கிளாத்தை வச்சுட்டு கட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரே ஒரு நாட் இந்த மாதிரி போட்டுட்டு ஸோ இதை நம்ம அப்படியே வச்சு இந்த மேட் கூட தச்சு விட்டுடலாம்.
இப்போ நான் வந்து ஊசி நூல் வச்சுட்டு தச்சிடுறேன். இப்போ தச்சு முடிச்சாச்சு. இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டோர் மேட் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓல்டு சாரீ, ஓல்டு துப்பட்டா, ஓல்டு பெட்ஷீட் அது எல்லாமே இப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டுக்கு அழகழகான டோர் மேட்டாக நீங்கள் செஞ்சு போடலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மேட் வீடியோ பிடிச்சிருக்கா? நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்க்க போகிறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணி இன்னுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.